அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை சாடுகின்ற வகையில் அதிகமாக சாடுகின்ற வகையில் யார் பேசுவாங்கன்னு சொன்னால் தம்பி விஜய், அவருடைய ரசிகர்கள், அந்த ரசிக பட்டாளம். இப்படி தான் அவர் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் கேவலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சாடுகின்ற வகையில் குற்றம் சொல்வார்கள், குறை சொல்வார்கள், சாடுவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கூட இந்த டீசல் பெட்ரோல் தட்டுப்பாட்டால் மக்கள் அலைமோதுகின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது மக்களுடைய அறியாமையா அல்லது யாருடைய தூண்டுதலின் பெயர்களாக நடக்கிறதுனா நிச்சயமாக மக்களுடைய அறியாமை. சரியான அந்த செய்திகள்லாம் அவங்க பார்க்காத காரணத்தால் தட்டுப்பாடு நிறையா இருக்குங்கிறதுனாலே அண்டா குண்டா என்னென்ன பாத்திரம் இருக்கோ அதெல்லாம் போய் பெட்ரோல் பங்கில் போய் நிரப்பி வாங்குறதுலாம் காட்சிகளாக நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் மெத்த படித்த நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பேசி இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. அவர் மீது எனக்கு நல்ல மரியாதை வைத்திருந்தேன். அவரும் எப்படி சாடுறாருன்னு சொன்னால், இந்த மக்கள் பெட்ரோல் பங்கில் கேஸ் சிலிண்டர் அந்த குடோன்லாம் அலைமோதுவதற்கு காரணமே திமுக காரர்கள் தான். அதிமுக பிரதிநிதிகள் நிறைய பேர் இதெல்லாம் தூண்டி விட்டு அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. மக்களை அலைமோதுகின்ற வகையில், அவஸ்தைப்படுகின்ற வகையில் அவங்க செய்து கொண்டு இருக்கின்ற காரியத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது திமுகவினுடைய ஆட்சி எவ்வளோ மோசமான ஆட்சி அப்படின்னு ரொம்ப சாடுகின்ற வகையில் பேசுகிறார்கள். மக்களுடைய தேவைக்கு மக்கள் போராடுகின்ற வகையில் அவங்க ஏதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் ஓடுகிறார்கள், ஏதோ வாங்குகிறாங்க. இதற்கும் திமுகவுக்கு என்ன சதி இருக்கிறப்ப என்ன அவர்கள் வதந்தி பரப்புகிறாங்க, இப்படிலாம் என்னென்னமோ பேசுகிறாரு. அது உண்மையிலேயே அவருக்கு அழகில்லை அப்படிங்கிறத நான் புரிந்து இந்த காணொலியை பதிவிடுகிறேன். இப்போ கூட அந்த மின் வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெளிவுபடுத்துகிறார். அதாவது மின்சாரத்தை இப்போ இந்த பெட்ரோலிய பொருட்களை தட்டுப்பாடு காரணமாக மின்சார துறையிலேருந்து ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் 2 ரூபா மானியமாக தரோங்கிற சலுகைலாம் கொஞ்ச நேரத்துக்கு கூட அந்த செய்தியெல்லாம் பார்த்தேன். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எதற்கெடுத்தாலும் திமுக சாடுகின்ற வகையில் இவர்கள்லாம் பேசி வருவது உண்மையிலேயே திமுகவுக்கு பலம் அதிகமாக சேர்க்கும் என்பதை மக்களாகிய நாம் புரிந்து கொண்டு இந்த காணொலியை பதிவிடுகிறேன். நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மக்களே. எதற்கடுத்தாலும் தேவையற்ற செய்திகளை சொல்வதில் இது மாதிரியான அமர்கள் பேசுவது அழகல்ல என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.